அப்ப நான் வந்து போன கிளாஸ்ல சொன்னா ஒரு ஒரு காரணியை பரிசோதிக்கணும்னு சொன்னா அதுக்கு எத்தனை பரிசோதனை ஒழுங்கமைப்பு செய்யணும். இப்போ நம்மளுக்கு ஒரு தாவரத்துக்கு நாங்க நீர் கொடுக்காட்டி அங்க அந்த தாவரம் என்ன செய்யும்? வாடுக. வாடிடு, இறந்து போயிரும். என்ன கருப்பு பொழுதின் ஒட்டப்பட்ட பகுதி நிறமாற்றத்தை தராது, ஏனைய பகுதிகள் கருநிறம் அல்லது ஊதா நிறமாக மாறும். சரி, இன்றைக்கு பார்க்க வேண்டும். இன்றைக்கு என்ன பார்க்கிறேன்னு சொன்னேன்? ஒளித்தொகுப்புக்கு நம்மளுக்கு தெரியும் 4 விதமான மூலப்பொருட்கள் தேவை. என்னெல்லாம் மூலப்பொருட்கள்? ஒளித்தொகுப்பு மூலப்பொருட்கள் என்னென்னலாம் தேவை? முதலாவது என்ன? சூரிய ஒளி. சூரிய ஒளி. அடுத்தது என்ன? நீர். ஏன் பயப்படுறீங்க? காசெல்லாம் கொடுத்து தர தேவையில்லை கதைக்கிறதுக்கு. சொல்லுங்க, அடுத்தது என்ன? வேற நீர். கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு. அடுத்தது பச்சையம். என்ன? ஏன் மறந்தாச்சா? சரி, இப்ப அண்டு பார்த்தது என்ன? மூலப்பொருட்கள் இல்லாம ஒளித்தொகுப்பு ஒரு இலையில நடந்திக்கா அதுல இருந்து மாப்பொருள் உருவாயிக்கான்னு பார்த்தோம். இன்றைக்கு பார்க்க போறோம் இந்த மூலப்பொருட்கள் ஒளித்தொகுப்புக்கு அவசியம் இல்லையாண்டு. நம்ம ஒரு பரிசோதனை செஞ்சு கண்டுபிடிச்சிக்காங்க இவ்வளவு பொருட்கள் தான் நம்மளுக்கு தேவையண்டு. இப்ப நாங்க என்ன பரிசோதனைக்கு செய்ய போறோம்? இந்த மூலப்பொருட்கள் நிச்சயமாக ஒளித்தொகுப்புக்கு அவசியமானு பார்க்க போறோம். சரி, அப்ப நான் போன கிளாஸ்ல சொன்னா ஒரு காரணியை பரிசோதிக்கணும்னு சொன்னா அதுக்கு எத்தனை பரிசோதனை ஒழுங்கமைப்பு செய்யணும். இப்போ நம்மளுக்கு ஒரு சூரிய ஒளி ஒரு ஒளித்தொகுப்புக்கு தேவையா இல்லையாண்டு பாக்குறதுக்கு எத்தனை பரிசோதனை அமைப்புகள் செய்யணும்? நம்ம 2 பரிசோதனை அமைப்பு செய்யணும். ஒன்று என்ன? சூரிய ஒளி கிடைக்கப்படுற மாதிரி ஒரு தாவரத்தை ஒழுங்கு செஞ்சு அதுக்கு ஒரு பரிசோதனை. அடுத்தது சூரிய ஒளிய இல்லாம செஞ்சு அதுக்கு ஒரு பரிசோதனை. சரியா? அப்ப இதுல ரெண்டு பரிசோதனை அமைப்புல இதை நாங்க சொல்லுவோம் பரிசோதனை சும்மா பரிசோதனைன்னு சொல்லுவோம். இதை சொல்லுவோம் அந்த காரணியை இல்லாம செஞ்சு பரிசோதிக்கிற அமைப்பை சொல்லுவோம் கட்டுப்பாட்டு பரிசோதனை. இது என்ன? இது நம்மளுக்கு தேவையானது. அதாவது சூரிய ஒளி இருந்தா தான் ஒளித்தொகுப்பு நடக்கும் என்று தெரிஞ்சு கொள்றதுக்கு என்ன செய்யற பரிசோதனை அமைப்பு. இது என்ன? அந்த காரணியை இல்லாமக்கி செய்யறது என்ன பரிசோதனை அமைப்பு? அதுக்கு என்ன சொல்ற? கட்டுப்பாட்டு பரிசோதனை. என்ன? கட்டுப்பாட்டு பரிசோதனை. கட்டுப்பாட்டு பரிசோதனைன்னு சொன்னா நம்மளுக்கு சூரிய ஒளி தேவையாண்டு அறிகிற பரிசோதனையில அது சூரிய ஒளியை இல்லாம செஞ்சு நம்ம ஒழுங்கு செய்யற பரிசோதனை அமைப்பை தான் சொல்றது கட்டுப்பாட்டு பரிசோதனை. சரி, அடுத்தது இந்த 4 மூலப்பொருட்களும் நம்மளுக்கு தேவையாண்டு அறிகிறதுக்கு ஒரு பரிசோதனை செய்யப்படுறோம். அதுல ஒரு தாவரத்தை தெரிவு செய்யப்படுறோம். என்ன? தாவரத்தை தெரிவு செஞ்சாதான் அந்த தாவரத்துல ஒளித்தொகுப்பு நடைபெறையாண்டு அறியலாம். அந்த தாவரம் 48 பிரதான மாதிரி இயல்பு 48 மணி நேரம் என்ன செய்யணும்? அது இருட்டில வைக்கணும். இருட்டில வச்சா என்ன செய்யும்? 48 மணி நேரம் இருட்டில வச்ச தாவரம். இன்றைக்கு நாங்க பரிசோதனை செய்யப்படுறோம் சொன்னா நம்மளுக்கு நேற்றும் முந்த நேற்றும் அந்த தாவரம் என்ன செஞ்சிக்கணும்? இருட்டில வைக்கப்பட்டிருக்கணும். அந்த தாவரத்தை கொண்டுதான் நாங்க இன்றைக்கு பரிசோதனை செய்யலாம். 48 மணி நேரங்கள் இருளில் பேணப்பட்ட தாவரம் தான் இங்க பரிசோதனை செய்யப்படுது. இப்ப 48 நேரம் அந்த தாவரத்தை இருள்ல வச்சா அங்க என்ன நடைபெறாது? தாவரத்தை வச்சா என்ன நடைபெறாது? ஒளித்தொகுப்பு நடைபெறாது. ஒளித்தொகுப்பு நடைபெறாட்டி அங்க என்ன உருவாகாது? ஒளித்தொகுப்பு நடைபெறாது. ஒளித்தொகுப்பு நடைபெறாட்டி அந்த தாவரத்துல என்ன உருவாகாது? என்ன பதார்த்தம் உருவாகாது? ஒளித்தொகுப்பை நம்ம பரிசோதிக்கிற ஒரு பதார்த்தம். போன கிளாஸ்ல பரிசோதனை மாப்பொருள் உருவாகாது. மாப்பொருள் உருவாகாது. அப்ப இன்னைக்கு ஒரு பரிசோதனை செய்யப்படுறோம். 2 நாளா ஒரு தாவரத்தை நாங்க 2 நாளா பரிசோதனை செய்யறதுக்காக வேண்டி இருள்ல வச்சுக்கோம். இப்ப நாங்க இன்னைக்கு பரிசோதனை செய்யப்படுறோம்னு சொன்னா அந்த தாவரத்தை எடுத்துக்கோம்னு சொன்னா அந்த தாவரத்துல என்ன இருக்காது? இப்ப இன்னைக்கு பரிசோதனை செய்ய போடுற தாவரத்துல என்ன இருக்காது? என்ன பதார்த்தம்?
மாப்பொருள் இருக்கா. மாப்பொருள். மாப்பொருள் இல்லாட்டி அப்ப இன்னைக்கு பரிசோதனை செஞ்சு அந்த மாப்பொருள் இன்னைக்கு இதுல இருந்து மாப்பொருள் பூஜ்ஜியமா இருக்கு சரியா. அப்ப நாங்க இன்னைக்கு பரிசோதனை செய்யறோம். பரிசோதனை செஞ்சு என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த இது என்ன செய்யறோம் 2 தடவைக்கும் 3 மணி நேரம் ஒளியில வைக்கிறோம் பரிசோதனை. அப்ப 2 தடவைக்கும் 3 மணி நேரம் ஒளியில வச்சா இப்ப என்ன நடக்க போகுது? பரிசோதனை செஞ்சுட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த தாவரத்தை ஒளியில வச்சா என்ன நடக்க போகுது? அந்த தாவரத்துல ஒளித்தொகுப்பு நடக்க போகுது என்ன? ஒளித்தொகுப்பு நடந்து மாப்பொருள் உருவாகும். அப்ப என்ன முடிவுக்கு வரலாம்? இந்த இப்ப உருவாகின மாப்பொருள் நம்மளோட பரிசோதனை காலத்துலதான் உருவாகுனது. ஏன் நம்ம 2 மணி நேரம் 48 மணி நேரம் நேரத்தோட தாவரத்தை இருள்ல வச்சிட்டோம். இருள்ல வச்சனையும் அப்ப ஏற்கனவே இருந்த மாப்பொருள்லாம் அழிக்கப்பட்டு அல்லது பயன்படுத்தப்பட்டு திரும்பி என்ன செய்யறோம்? பூஜ்ஜியமா இருக்க மாப்பொருள் இருக்க தாவரத்தை எடுத்து பரிசோதனை செஞ்சு 2 முதல் 3 மணி நேரம் என்ன செய்யறோம்? ஒளியில வைக்கிறோம். அப்போ ஒளித்தொகுப்பு நடக்குது. அங்க இருந்து மாப்பொருள் உருவாகுது. அந்த மாப்பொருளுக்கு நம்ம பரிசோதனை செஞ்சு பார்த்தோம்னு சொன்னா அங்க ஒளித்தொகுப்பு நடந்துச்சா நடக்கலையான்னு வரும் சரியா. அந்த பரிசோதனை சூரிய ஒளிக்கு செய்யறோம்னு சொன்னா 2 அமைப்பு செய்வோம். ஒரு அமைப்புல சூரிய ஒளி பட வைப்போம், இன்னொரு அமைப்புல சூரிய ஒளி படாம செய்வோம் சரியா. விளங்கிட்டா எப்படி பரிசோதனை அமைப்பு? பரிசோதனை எப்படி செய்யறேன்னு விளங்கிட்டா? மிஸ்கா விளங்கிட்டா? சரி வெங்கவர். சரி அப்ப நீருக்கு எப்படி செய்யலாம்? 2 பரிசோதனை எப்படி செய்யணும்? ஒன்றுல நீரை கொடுக்கணும், இன்னொன்றுல என்னது நீரை அந்த தாவரத்துக்கு கிடைக்காம செய்யணும். அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த 3லையும் சூரிய ஒளிக்கு செய்யலாம், CO2க்கு செய்யலாம், பச்சை எருமணி. நீருக்கு நாங்க பரிசோதனை செய்யலாது. ஏன் நீருக்கு ஏன் பரிசோதனை செய்யலாது? ஒரு காரணி தேவையாண்டு செய்யறதுக்கு எத்தனை பரிசோதனை செய்யணும்? 2. அது ஒன்றில் என்ன செய்யணும்? தாவரத்துக்கு நீரை கொடுக்கணும், மற்றதுக்கு நீரை அடுத்த பரிசோதனைக்கு நீரை என்ன செய்யணும்? கொடுக்காம ஆக்கணும். ஒரு தாவரத்துக்கு நம்ம நீரை கொடுக்காம ஆக்குனா என்ன செய்யும்? ஒரு தாவரத்துக்கு நாங்க நீர் கொடுக்காட்டி அங்க அந்த தாவரம் என்ன செய்யும்? வாடிடு, இறந்து போயிரும். என்ன அப்ப நீருக்கான பரிசோதனையில நாங்க ஒரு பரிசோதனை அமைப்பு தான் ஒழுங்கு செய்யலாம். எந்த பரிசோதனை அமைப்பு? தாவரத்துக்கு நீரை கொடுக்குற பரிசோதனை அமைப்பு மட்டும்தான் செய்யலும். அதுக்கு கட்டுப்பாட்டு பரிசோதனை செய்யலாம். ஏன் கட்டுப்பாட்டு பரிசோதனைன்னு சொன்னா அந்த தாவரத்துக்கு நீரை இல்லாமக்குற, அந்த நீரை இல்லாமக்குனா அந்த தாவரம் என்ன செய்யும்? இறந்து போயிடும். இறந்து போகும்னு சொன்னா அதுக்கப்புறம் நாங்க பரிசோதனை செய்யலாம் சரியா. அப்ப இந்த 4 காரணிலையும் இந்த 3 காரணிக்கு மட்டும்தான் நாங்க பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம் ஆய்வுகூடத்துல. நீருக்கு பரிசோதனை செய்ய இயலாது. ஏன் கட்டுப்பாட்டு பரிசோதனை அதுக்கு ஒழுங்கமைக்க முடியாது. கட்டுப்பாட்டு பரிசோதனை சொன்னா நீரை அந்த தாவரத்துக்கு இல்லாமக்குற, அததான் கட்டுப்பாட்டு பரிசோதனை. அப்ப என்ன செய்யும்? நீரை இல்லாமக்கணும்னு சொன்னா அந்த தாவரம் இறந்து போகும். இதன் காரணமாக நீருக்கான ஒளித்தொகுப்பு பரிசோதனை ஆய்வுகூடத்துல செய்ய இயலாது சரியா. விளங்கிட்டா? இது 2 முக்கியமான பாயிண்ட்ஸ். அஷ்பா விளங்கிட்டா நான் சொன்னது? சார் இது கொஞ்சம் விளங்கப்படுத்தீங்க. எங்க போனீங்க இடையில? கவரேஜ் இல்ல போடு. கவரேஜ் இல்ல. சரி இப்ப நான் ஒளித்தொகுப்புக்கு எத்தனை காரணிகள் தேவைன்னு சொல்லிங்க? 4 காரணி. என்ன அப்ப ஒரு காரணியை நாங்க பரிசோதனை செய்யணும்னு சொன்னா எத்தனை ஒழுங்கமைப்பு, ஒரு பரிசோதனை ஒழுங்கமைப்பு செய்யணும்? எத்தனை ஒழுங்கமைப்பு செய்யணும் ஒரு காரணிய பரிசோதிக்கிறேன்டா? அஷ்பா உங்கள்ட்ட கேக்குறேன், எத்தனை பரிசோதனை அமைப்பு செய்யணும்? 2. ஒன்றுக்கு என்ன? அந்த காரணியை கொடுக்கணும், மற்றதுக்கு காரணிய இல்லாமக்கணும். என்ன அந்த காரணியை இல்லாமக்கிற பரிசோதனை அமைப்பு என்ன சொல்றோம் நாங்க? அதுக்கு என்ன பேர்? அந்த காரணியை இல்லாம செஞ்சு ஒழுங்கமைக்கிற பரிசோதனை அமைப்புக்கு என்ன சொல்ற? கட்டுப்பாட்டு பரிசோதனை. சரி இப்ப என்ன சொல்லிக்க?
ஒரு லெப்ல வந்து இந்த மூன்றுக்கும் தான் பரிசோதனை செய்யலும். இப்ப நாங்க நீருக்கு செய்யறதை யோசிப்போம். நீருக்கு நாங்க பரிசோதனை செய்ய போறோம்னு சொன்னா 2 ஒழுங்கமைப்பு செய்யணும். ஒன்று தாவரத்துக்கு நீரை கொடுத்து பரிசோதனைக்கணும், அடுத்தது வந்து நீரை இல்லாம செஞ்சு பரிசோதிக்கணும். சரியா? அப்ப ஒரு தாவரத்துக்கு நாங்க நீரை இல்லாம செஞ்சா அந்த தாவரம் என்ன செய்யும்? வாடும். வாடி இறந்து போயிடும். அப்ப என்ன செய்யலாம்? அப்ப அந்த வாடி இறந்து போனா அதுக்கு ஒளித்தொகுப்பு நடக்குமா? ஒளித்தொகுப்பு நடக்கும் இல்ல. அதனாலதான் நாங்க நீருக்கு லெப்ல வந்து பரிசோதனை செய்ய இயலாது. ஏன் காரணம்? அதுக்கு அந்த நீர் இல்லாத பரிசோதனை அமைப்பு ஒழுங்கமைச்சிக்க மாட்டோம். அதாவது கட்டுப்பாட்டு பரிசோதனை ஒழுங்கமைச்சிக்க மாட்டோம். ஏன்? அந்த நீரை இல்லாம செஞ்சோம்னு சொன்னா தாவரம் இறந்து போகும். அதன் காரணமாக நீருக்கு நாங்க நீர் தேவையா இல்லையாண்டு லெப்ல வந்து பரிசோதிக்க மாட்டோம். சரியா? இதான் சொன்னேன். சரி, இப்ப நான் இது விளங்கிட்டா? இது என்ன சொன்னது விளங்கிட்டா? எப்படி பரிசோதனை அமைப்பு என்ன செய்யற, ஏன் 48 மணி நேரம் இருள்ல வைக்கிற? சரியா? சரி, இப்ப எழுதுங்க, ஹெடிங் போடுங்க. ஒளித்தொகுப்புக்கு தேவையான காரணிகளை பரிசோதித்தல். ஒளித்தொகுப்பிற்கு தேவையான காரணிகளை பரிசோதித்தல். ஒளித்தொகுப்புக்கு தேவையான பரிசோதனை காரணிகளை பரிசோதித்தல். சரியா? இல்லையாச்சா? சரி, முதலாவதுங்க ஒளித்தொகுப்பிற்கு தேவையான காரணிகளான சூரிய ஒளி, CO2, பச்சையம். இந்த மூன்றை எழுதுங்க, நீர் எழுதவானா. ஒளித்தொகுப்பிற்கு தேவையான காரணிகளான சூரிய ஒளி, CO2, பச்சையம் என்பவற்றை சோதிப்பதற்கு என்ன செய்யணும்? அந்த தாவரத்தை சோதனைக்கு எடுக்கிற தாவரத்தை என்ன செய்யணும்? 48 மணி நேரம் என்னத்துல வைக்கணும்? 48 மணி நேரம் இருள்ல வைக்கணும். என்ன சோதிப்பதற்கு அந்த தாவரத்தை 48 மணி நேரம் சோதிப்பதற்கு அத்தாவரத்தை 48 மணி நேரம் இருளில் வைக்க வேண்டும். 48 மணி நேரம் இருளில் வைக்க வேண்டும். கீழே ரீசன் போட்டு எழுதுங்க. ரீசன் அல்லது நோக்கம் என்னத்துக்கு வைக்கிற? ஏன் வைக்கிற 48 மணி நேரம் இருள்ல? அதுல காணப்படுற மாப்பொருளை முற்றாக இல்லாம செய்யறன. இலையில் உள்ள மாப்பொருளை, ரீசன் என்னத்துக்கண்டா இலையில் உள்ள மாப்பொருளை முற்றாக அகற்றுவதற்கு. இலையில் உள்ள மாப்பொருளை முற்றாக அகற்றுவதற்கு. அடுத்தது, இது முதலாவது கேள்வி, முதலாவது பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் எழுதுங்க. நீருக்கு, இந்த நீர் அதாவது மூலப்பொருட்கள் ஒன்று, நீருக்கு ஆய்வுகூடத்தில் பரிசோதனை செய்ய முடியாது. நீருக்கு ஆய்வுகூடத்தில் பரிசோதனை செய்ய முடியாது. காரணம் யாது? என்ன காரணம்? ஏன் நீருக்கு பரிசோதனை செய்யலாது? நீர் இல்லாட்டி அந்த தாவரம் வாடுக. அதாவது கட்டுப்பாட்டு பரிசோதனை ஒழுங்கு செய்ய முடியாது.
காரணம் என்ன? கட்டுப்பாட்டு பரிசோதனை ஒழுங்கு செய்ய முடியாது. கட்டுப்பாட்டு பரிசோதனை என்றா என்ன? அங்க என்னத்தை இல்லாமக்கணும்? கட்டுப்பாட்டு பரிசோதனை என்றா என்னத்தை இல்லாமக்கணும்? நீர் இல்லாமக்கணும். நீரை இல்லாம என்ன நடக்கும்? தாவரம் இறந்துரும். தாவரம். சரி. அப்ப என்னையாம் நீருக்கு ஆய்வுகூடத்துல பரிசோதனை செய்ய முடியாது. காரணம் வந்து கட்டுப்பாட்டு பரிசோதனை செய்ய முடியாது, ஒழுங்கு செய்ய முடியாது. கட்டுப்பாட்டு பரிசோதனை செய்ய முடியாது வெளியிட்டு கீழே எழுதுங்க. நீரை இல்லாமல் செய்ய தாவரம் இறக்கும். நீரை இல்லாமல் செய்ய தாவரம் இறக்கும். நீர் இல்லாமல் செஞ்சோம்னு சொன்னா அதுக்கு பிறகு தாவரம் இறந்துரும். அதுக்கு பிறகு ஒளித்தொகுப்பும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. அதுக்கு பிறகு நம்ம பரிசோதனை செஞ்சுக்க மாட்டோம். அதுக்கு தான் வந்து நம்ம நீருக்கு பரிசோதனை லெப்ல செய்யலாம். சரியா? எழுதியாச்சா? சரி. இப்ப நாங்க சூரிய ஒளி, இப்ப இது என்ன ஒளித்தொகுப்புக்கு நாலும் தேவையான மூலப்பொருட்கள் படிச்சிட்டோம். இப்ப அடுத்த பரிசோதனை செய்ய போறோம். சூரிய ஒளி அவசியமானு பார்க்க போறோம். சரியா? சரி. அப்ப அதுக்கு ஹெடிங் போடுங்க. ஒளித்தொகுப்பிற்கு சூரிய ஒளி அவசியம் என காட்டல். ஒளித்தொகுப்பிற்கு சூரிய ஒளி அவசியம் என காட்டல். சூரிய ஒளி அவசியம் என காட்டல். சூரிய ஒளி ஒளித்தொகுப்புக்கு அவசியமானு பாக்குறேன். சரி, அதுக்கான பரிசோதனை என்ன? சரியா? சரி. மூணாவது என்ன செய்யறோம்? ஒரு தாவரம் எடுக்கிறோம். அந்த தாவரம் என்ன, அந்த தாவரம் எடுக்கிற தாவரத்துக்கு என்ன நிபந்தனை? முக்கியமான நிபந்தனை, அந்த தாவரம் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த பரிசோதனை செய்யறதுக்கான தாவரத்துக்கு ஒரு நிபந்தனை சொல்லிக்க. என்ன செய்யணும்? அந்த தாவரத்தை 48 மணி நேரம் இருள வைக்கணும். அதான் இந்த செய்யற எல்லா பரிசோதனையிலையும் ஒரு நிபந்தனை வந்து நம்ம எடுக்கிற தாவரம் என்ன செஞ்சிக்கணும்? 48 மணி நேரம் இருள்ல வச்சிக்கணும். இருள்ல வச்சிருந்தா தான் அதுல இருக்க மாப்பொருட்கள்லாம் அகற்றப்பட்டு புதுசா நம்ம பரிசோதனை செய்யற காலத்துல மட்டும் மாப்பொருள் உருவாகும். நம்ம வேற, அதாவது ஒளியில இருந்ததை எடுத்த மட்டும் சொன்னா என்ன செய்யும்? பரிசோதனை செய்யக்குள்ள அது வந்து பரிசோதனை செய்யக்குள்ள உருவாகின மாப்பொருளா அல்லது முன்னுக்கு இருந்த மாப்பொருளாண்டு விளங்காது. என்ன? அப்ப பரிசோதனை செஞ்சிக்க மாட்டோம். அப்ப என்ன செய்யும்? நம்ம அந்த காரணி இருக்க பரிசோதனை அமைப்பிலையும் மாப்பொருள் பரிசோதனைக்கு கருநீளம் வரும். அந்த காரணி இல்லாத பரிசோதனை அமைப்பிலையும் இது வந்துடும். என்ன? இப்ப இப்படி நம்ம 48 மணி நேரம் என்ன செஞ்சிக்கோம்? சூரிய ஒளி இல்லாத இடத்துல இருந்து எடுத்த முடிச்சோம்னா அங்க முதலாவது உருவாகிக்க மாப்பொருள் ஒன்று இருக்காது. நம்ம பரிசோதனை செய்யற காலத்துல மட்டும்தான் மாப்பொருள் உருவாகணும். அப்ப வழங்கும் நம்மளுக்கு அந்த காரணி இருக்கக்குள்ள பரிசோதனை அமைப்புல மாப்பொருள் உருவாகிக்கா அல்லது காரணி இல்லாத டைம்ல பரிசோதனை அமைப்புல இது உருவாகிக்கா. சரியா? சரி. இப்ப வந்து ஒரு தாவரம், சட்டி தாவரம் எடுத்துக்கோம். அந்த தாவரத்துல இருந்து A, B என்று 2 இலைகள் எடுத்துக்கோம். சரியா? அந்த இலைகள்ல வந்து ஒன்றுல வந்து என்ன செஞ்சுக்க மாட்டா? கருத்த சலாட்டை பொட்டிக்கும். ஒன்றுல கருத்த சலாட்டை பொட்டிக்கும். இன்னொன்றுல நிறமற்ற என்ன ஒளிய ஊடுகுவ விடக்கூடிய ஒரு சலாட்டை பொட்டிக்கும். சரியா? சலாட்டை பண்ணா பொலித்தீன். இது வந்து கருப்பு பொலித்தீன். கருப்பு ஒட்டிக்கும். இதுல வந்து மேலால ஒட்டிக்கிறது வந்து என்னையாம்? நிறமற்ற பொலித்தீன். சரி. இப்ப என்னையா முதலாவது என்ன செஞ்சிக்கோம்? 48 மணி நேரம் இருள்ல வச்ச ஒரு தாவரத்தை எடுத்துக்கோம். அந்த தாவரத்துல 2 இலைகளை தெரிவு செஞ்சுக்கோம். ஒன்று வந்து A, B. ஏல என்ன செஞ்சிக்கோம்? ஒரு பகுதிக்கு கருத்த சலாட்டை பொட்டிக்கும். மற்றது வந்து பிக்கு நிறமற்ற பொலித்தீனை பொட்டிக்கும். இப்ப என்ன செய்யும்? இதுல என்ன இல்லாம இதுக்கு என்ன கிடைக்காது? இதுக்கு என்ன கிடைக்கும்? இந்த சலாட்டை பொட்டிக்க பகுதிக்கு என்ன கிடைக்காது? என்ன கிடைக்காது?
அந்த மூலப்பொருட்கள்ல என்னத்துக்கு பரிசோதனை செய்யறோம்? சூரிய ஒளிக்கு. அதைத்தான் இல்லாம செஞ்சுக்கோம். என்ன இங்க வந்து கருப்பு பொலித்தீன் கொடுத்தா இங்க என்ன கிடைக்காது? இந்த இலைக்கு இந்த ஒட்டிக்க பகுதிக்கு என்ன மூலப்பொருள் கிடைக்காது? சூரிய ஒளி கிடைக்காது. இங்க நிறமற்ற பொலித்தினால என்ன செய்யும்? சூரிய ஒளி இந்த இலைக்கு கிடைக்கும். அப்ப இதுல வந்து எது கட்டுப்பாட்டு பரிசோதனை, எது பரிசோதனை? நான் ரெண்டு, அப்ப சூரிய ஒளி ஒன்று இருக்கிறது இல்லாம இருக்கிறது ரெண்டு பரிசோதனை ஒழுங்கமைப்பு செய்யணும்னு சொல்லிக்க. இதுல வந்து எது கட்டுப்பாட்டு பரிசோதனை, எது சும்மா பரிசோதனை, நம்மளுக்கு தேவையான பரிசோதனை? ஏயா பியா? ஏ என்ன பரிசோதனை அமைப்பு? ஏ என்ன அமைப்பு? பி என்ன? இதுல ரெண்டுல எது கட்டுப்பாட்டு பரிசோதனை? கட்டுப்பாட்டு பரிசோதனை என்ன சொல்லிக்க? அந்த காரணி என்ன செய்யப்படாது? அந்த காரணி இல்லாம செய்யணும். என்ன அந்த காரணி இல்லாம செய்யற அமைப்பு தான் கட்டுப்பாட்டு பரிசோதனை. இதுல எந்த அமைப்புல நாங்க இது என்ன பரிசோதனை, என்ன மூலப்பொருட்கான பரிசோதனை? இந்த பரிசோதனை சூரிய ஒளி தேவையா தேவையில்லையாண்டா அறியப்படும். இங்க வந்து சூரிய ஒளி கிடைக்கணும், ஒன்று என்ன செய்யணும்? சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி ஒரு பரிசோதனை அமைப்பு செய்யணும். அடுத்தது வந்து சூரிய ஒளி இல்லாத கிடைக்காத மாதிரி ஒரு பரிசோதனை அமைப்பு செய்யணும். இது வந்து சூரிய ஒளி கிடைக்கிறது, இது சூரிய ஒளி இல்லாதது. அப்ப இதில் ரெண்டுலயுமே இது கட்டுப்பாட்டு பரிசோதனை. ஏல வந்து நம்ம அந்த சூரிய ஒளியை இல்லாம செஞ்சுக்கோம். அதுதான் வந்து கட்டுப்பாட்டு பரிசோதனை. சரி, விளங்கிட்டா? இப்ப கேட்பாங்க ரெண்டு அமைப்பு தந்துட்டு எது கட்டுப்பாட்டு பரிசோதனை? ரெண்டு கட்டுப்பாட்டு பரிசோதனை தான் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பரிசோதிக்கிற காரணி இல்லாம செய்யற அமைப்பை தான் நாங்க பரிசோதனை அமைப்புன்னு செய்யறோம். சரியா? சரி, இப்ப என்ன செய்யறோம்? ஒட்டிட்டு 2 மணி நேரம் என்ன செய்யறோம்? மணி நேரம் என்னத்துல வைக்கிறோம்? சூரிய ஒளியில வைக்கிறோம். சூரிய ஒளியில வச்சு அதுக்கு பிறகு என்ன செய்யறோம்? இதுக்கு மாப்பொருள் பரிசோதனை செய்யறோம். மாப்பொருள் பரிசோதனை செய்யறேன் என்ன செய்யணும்? என்ன எல்லாம் செய்யணும்? மாப்பொருள் பரிசோதனை எத்தனை ஸ்டெப் இருக்கு? 3. என்ன அப்ப மாப்பொருள் பரிசோதனைன்னு சொன்னா இது செஞ்சுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? பிஏஎம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதுல வந்து மாப்பொருள் பரிசோதனைக்கு கருநீல நிறம் வந்திக்கண்டு. அப்ப கருநீல நிறம் வந்திருந்தா அங்க வந்து ஒளித்தொகுப்பு நடந்திக்கு, கருநீல நிறம் வராட்டி ஒளித்தொகுப்பு நடக்குது. சரி, விளங்கிட்டா? இப்ப சூரிய ஒளிக்கான பரிசோதனை எப்படி செய்யறேன்னு விளங்கிட்டா? சரி சரி, இப்ப படிமுறை என்று போட்டு இந்த படத்துக்கு இருங்க. இந்த சூரிய ஒளி ஒளித்தொகுப்பிற்கு சூரிய ஒளி அவசியம் என காட்டல் என்று போட்டு இந்த படத்துக்கு இருங்க. இந்த ரெண்டு இலையும் ஒரே அளவுல இருங்க. சரியா? இது வந்து கருப்பு பொலித்தீன், இது நிறமற்ற பொலித்தீன். கருப்பு பொலித்தீன் ஃபுல்லா மூடையில இலை இப்படின்னு சொன்னா, இப்படி இலை இருக்குன்னு சொன்னா கருப்பு பொலித்தீனால ஃபுல்லா மூடையில இந்த ஒரு துண்டுக்கு தான் மூடிக்கும். இவ்வளவு இந்த துண்டுக்கு மட்டும் தான் கருப்பு பொலித்தீன் ஒட்டிக்கும். இதுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்று மூடையில. சரியா? இதை வந்து ஃபுல்லா என்ன செஞ்சுக்கும்? நிறமற்ற பொலித்தீனால மூடிக்கும். ரஃபா கேரி வைங்கன்னா படம் கீறுதான். இதுக்கு பிறகு படத்தை ஒழுங்கா கீறலாம். சரியா? சரி, அடுத்து வந்து படிமுறை என்று போட்டு படிமுறைகள், இந்த பிராக்டிக்கல் செய்யறதுக்கான படிமுறை. இப்ப நான் சொன்னது படிமுறையெல்லாம் விளங்கிட்டானே, ஸ்டெப்ஸ் விளங்கிட்டானே. என்ன செய்யணும்? 48 மணி நேரம் இருள்ல இருந்த தாவரத்தை எடுக்கணும். அதுல வந்து A, B என்று 2 இலைகளை தெரிவு செய்யணும். A இலைக்கு வந்து கருப்பு பொலித்தினால மூடணும் ஒரு பகுதியை, பிக்கு வந்து நிறமற்ற பொலித்தினால மூடணும். மூடிட்டு என்ன செய்யணும்? 2 மணி நேரம் என்ன செய்யணும்? சூரிய ஒளியில வைக்கணும். வச்சு 2 மணி நேரம் கழிச்சு அந்த 2 இலைகளுக்கும் என்ன பரிசோதனை செஞ்சு பார்க்கணும்? மாப்பொருள் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். அங்க வந்து கருநீல நிறம் எதுக்கு வருதோ அப்ப அங்க வழங்கும் அவங்களுக்கு ஒளித்தொகுப்பு நடக்கலையா? இப்ப எதுக்கு வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த ரெண்டுலையும் எதுக்கு கருநீல நிறம் வரும்? பிக்கு வரும். ஏன் பிக்கு வரும்? பிக்கு ஃபுல்லா எல்லாத்துக்கும் கருநீலம் வரும். இந்த இலைக்கு எடுத்தோம்னு சொன்னா, இந்த ஏ இலை எடுத்தோம்னு சொன்னா எந்த பகுதிக்கு வரும் கருநீல நிறம்?
எக்ஸுக்கு வருமா y பகுதிக்கு வருமா கருநீல நிறம் வை வைக்கு வை ஏன் இந்த எக்ஸில நாங்க கருத்த பொலித்தினால ஒட்டிக்கும் ஒட்டுனா என்ன செய்யும் இந்த எக்ஸ் பகுதிக்கு சூரிய ஒளி கிடைக்காது கிடைக்காட்டி என்ன செய்யும் அங்க ஒளித்தொகுப்பு நடக்காது ஒளித்தொகுப்பு நடக்காட்டி என்ன செய்யும் மாப்பொருள் உருவாகாது மாப்பொருள் உருவாகாட்டி கருநீல நிறம் வராது சரியா அப்ப அதுல இருந்து நம்மளுக்கு விளங்கும் ஒளித்தொகுப்புக்கு என்ன அவசியம் என்று விளங்கும் ஒளித்தொகுப்புக்கு இந்த பரிசோதனையில என்ன அவசியம் என்று விளங்கும் என்ன எந்த காரணி அவசியம் என்று விளங்கும் எந்த காரணிக்கு செய்யறோம் சூரிய ஒளி சூரிய ஒளி சரியா சரி எழுதியாஜா இத கிரியாஜா ஓ சரி படிமுறைகள் என்று போட்டு ஷோர்ட்டா எழுதி வைங்க 48 மணி நேரம் இருளில் வைத்த தாவரத்தில் இருந்து தாவரத்துல 2 இலைகளை நிறைய இலைகள் இருக்கும் இல்ல இப்படி நிறைய இலை இருக்கும் அதுல வந்து 2 இலையை நாங்க தெரிவு செஞ்சோம் ஏன் நம்மளுக்கு 2 இலை தானே தேவை 2 பரிசோதனை அமைப்பு தான் நாங்க ஒழுங்கமைப்பு செய்யணும் அதனால 2 இலைகள் ஏ கமா பி என்று 2 இலைகளை தெரிவு செய்க ஏ கமா பி 48 மணி நேரம் இருளில் வைத்த தாவரத்திலிருந்து ஏ கமா பி என்று 2 இலைகளை தெரிவு செய்க தெரிவு செய்யற பிக்கிரையில பிஜ்ஜு வேறையா எடுக்கிறையில அந்த தாவரத்துல தான் இருக்கும் அந்த இலை பிஜ்ஜு வேறையா எடுத்தோம்னு சொன்னா அது ஒரு ஒளித்தொகுப்பு நடக்காது அப்ப ஒரு தாவரம் எடுத்திக்கும் அந்த தாவரத்துல நிறைய இலை இருக்கும் நம்மளுக்கு தேவையான 2 ஒரே மாதிரி இலைகளை தெரிவு செய்யணும் ஒன்றுல வந்து கருத்த பொலித்தினால ஒட்டுறோம் சிலவட்டைப்பால 2வது நிறமற்ற பொலித்தினால ஒட்டுறோம் சரியா சரி 2 இலைகள் ஏ கமா பி ஓமா ஏ கமா பி என 2 இலைகளை தெரிவு செய்க 2 இலை ஏ ஒரு இலை ஒரு 2 இலையை தெரிவு செஞ்சு ஒன்றுக்கு ஏ என்று பெயரிட்டிக்கும் ஒன்றுக்கு பி என்று பெயரிட்டிக்கும் அடுத்தது இப்படி எழுதிவிட்டு அடுத்த ஸ்டெப் 2வது ஸ்டெப் வந்து இப்படி அம்புக்குறி போட்டு 2வது ஸ்டெப் படிமுறைகள் போட்டு முதலாவது இது 2வது வந்து அடுத்த லிங்க்ல ஜாயின் ஆகுங்க சரி 2வது படிமுறை இலை ஏயின் ஒரு பகுதியை இலை ஏயிட ஒரு பகுதியை கருப்பு பொலித்தினால் மூடுக இலை ஏயின் ஒரு பகுதியை கருப்பு பொலித்தினால் மூடுக இலை பியை நிறமற்ற பொலித்தினால் மூடுக இலை பியை நிறமற்ற பொலித்தினால் மூடுக எழுதியாச்சா சரி இது 2வது அடுத்த 3வது இல்லைங்க பரிசோதனை அமைப்பை பரிசோதனை அமைப்பை 2 தொடக்கம் 3 மணி நேரம் சூரிய ஒளியில் வைக்க 3வது ஸ்டெப் பரிசோதனை அமைப்பை 2 தொடக்கம் 3 மணி நேரம் சூரிய ஒளியில் வைக்க அடுத்த 4வது ஸ்டெப் ஏ கமா பிக்கு வச்சுட்டேன்னு நம்ம அமைப்பு என்ன செஞ்சுக்கோம் அப்படியே சூரிய கொண்டு சட்டி தாவரத்தை ஒரு 2 தொடக்கம் 3 மணி நேரம் சூரிய ஒளியில வச்சுட்டு திரும்பி என்ன செய்யறோம் ஏ கமா பிய வேற ஆக்கலாம் ஏன் 2யும் வெளியே எடுக்கலாம் பிச்சு எடுக்கலாம் ஏன் அங்க பரிசோதனை அமைப்பு 2 தொடக்கம் 3 மணி நேரம் என்ன செஞ்சு ஒளித்தொகுப்புல ஒளியில இருந்துச்சு அப்போ ஒளித்தொகுப்பு நடந்திருக்கும் அதுக்கு பிறகு என்ன செஞ்சுக்கலாம் ஏயும் பியையும் வேற எடுத்து அதற்கு என்ன பரிசோதனை செய்யணும் மாப்பொருள் பரிசோதனை செய்ய சரியா அடுத்தது 2 தொடக்கம் 3 மணி நேரம் ஒளியில் வைக்க அடுத்தது ஏ கமா பிக்கு மாப்பொருள் பரிசோதனை செய்க சரியா இல்லையாஜா சார் அதே மீற கூட டைம் வைக்கலவா ஒரு 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் வச்சா போதும் நம்மளுக்கு ஒளித்தொகுப்பு நடைபெற்று அங்க குளுக்கோஸ் உருவாகிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் போதும்
அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் மாப்பொருள் உருவான சரியான நம்மளுக்கு ஒளித்தொகுப்பு நடந்திக்கா நடக்கலையான்னு பாக்குறதுக்கு தானே என்ன. அப்ப ஒரு 3 மணி தியாலம் வைக்கலாம். சரியா இல்லையாஜா? இப்ப இது வந்து என்ன நடந்துக்கு என்ன ஸ்டெப்ல நம்ம இந்த இதை ஒழுங்கமைப்பு செஞ்சுக்கோம் தெளிக்கும். சரி, அது வந்து படிமுறை. அடுத்தது எழுதுங்க அவதானம். அவதானம் ஏல என்ன அவதானம்னு சொல்லுங்க பாப்போம். ஏல என்ன அவதானம் நடக்கும்? இல்ல ஏல அது என்னவா? பொலித்தீன் ஒட்டின பகுதியில் நிறம் மாறாது. கருப்பு பொலித்தீன் ஒட்டின பகுதியில நிறமாற்றம் ஏற்படாது. கருப்பு பொலித்தீன் ஒட்டாத பகுதியில என்ன நிறமா மாறும்? ஐடின் கரைசலிட கருநீலம் அல்லது ஊதா நிறமா மாறும். என்ன சரி, அப்ப இலை ஏல போட்டு எழுதுங்க. ஐடின் கரைசல் இட்ட போது கருப்பு பொலித்தீனால் ஒட்டிய பகுதி சொன்னீங்க விலங்கல்ல. அயடின் கரைசல், அதாவது மாப்பொருள் பரிசோதனை செய்யறதுக்கு என்ன செய்யணும்? அயடின் கரைசலை இடணும். என்ன மாப்பொருள் பரிசோதனை நீங்க இதா வச்சுக்கணும். என்ன செய்யணும்? இதுக்கு பிறகு எடுத்து இந்த தாவரத்தை ஏஐயும் பியையும் வேற ஆக்கிட்டு அதுக்கு 3 ஸ்டெப் செய்யணும். மாப்பொருள் பரிசோதனைக்கு என்னெல்லாம் முதலாவது என்ன செய்யணும்? நம்ம முன்னுக்கு படிச்ச முன் கிளாஸ்ல என்ன படிச்சுக்கோம்? மாப்பொருள் பரிசோதனைக்கு எடுத்து தாவர விலையை எடுத்து என்ன செய்யணும்? முதலாவது மாப்பொருள் பரிசோதனைக்கு என்ன செய்யணும்? முதலாவது தாவரத்தை விலையில என்னத்துல நீர்ல கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் மதுசாதத்துல கொதிக்க வைக்கணும். அதுக்கு பிறகுதான் என்னத்தை போட்டு பார்க்கணும்? அயடின் கரைசல. சரியா சரி. அப்ப ஏபிக்கு மாப்பொருள் பரிசோதனைன்னு சொன்னா மாப்பொருள் பரிசோதனையிலையும் 3 ஸ்டெப் இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். சரியா சரி. இப்ப முதலாவது ஏக்கு அயடின் கரைசலை இட கருப்பு பொலித்தீன் ஒட்டப்பட்ட பகுதி. இந்த கருப்பு பொலித்தீன் விலையில நாங்க கருத்த பொலித்தீன் ஒட்டிக்கோம். கருப்பு பொலித்தீன் ஒட்டப்பட்ட பகுதி நிறமாற்றத்தை தராது. கருப்பு பொலித்தீன் ஒட்டப்பட்ட பகுதி நிறமாற்றத்தை தராது. ஏனைய பகுதிகள் கருநிறம் அல்லது ஊதா நிறமாக மாறும். இந்த பகுதி இதெல்லாம் வந்து கருநீலம் அல்லது ஊதா நிறமா மாறும். இது வந்து வெள்ளை கலர் ஆயிக்கும். அப்ப இல்ல இப்படி இருக்கு. இதுல வெள்ளை, இதுல வந்து ஊதா நிறம் கருநீல நிறமா மாறி. இந்த இலைய தெரிவிங்க. இந்த இலைய அப்ப இதுல வந்து நிறமாற்றம் இருக்காது. இதுல வந்து கருநீலமா மாறும். அப்ப பி அவதானம். பில என்ன அவதானம் மிஸ்கா? ஊதா அல்லது கருநீலம். அப்ப ஃபுல்லா வந்து இங்க கருப்பு பொலித்தீன் இல்ல தானே. அப்ப ஃபுல்லா வந்து ஊதா நிறம் தோன்றும். அப்ப எங்க நடைபெட்டிக்கு என்ன? இங்க நாங்க வந்து ஃபுல்லா ஊதா நிறம் தோன்றும். ஏன்? நிறமற்ற பொலித்தீன் தான் இங்க ஒட்டிக்கும். நிறமற்ற பொலித்தீன் ஒட்டினாலும் இங்க சூரிய ஒளி படும். சூரிய ஒளி பட்டா என்ன செய்யும்? ஊதா நிறமா மாறும். சரியா? அப்ப ஏ பகுதியில வந்து அவதானம் வந்து கருப்பு பொலித்தீன் ஒட்டின பகுதியில நிறமாற்றம் நடைபெறாது. ஏனைய பகுதியில நிறமாற்றம் நடைபெறும். பில வந்து முழு இலை ஃபுல்லாவும் நிறமாற்றம் நடைபெறும். சரியா சரி. அடுத்தது முடிவு அல்லது அவதானம் என்று போட்டுட்டு ஏன் அவதானத்துக்கு என்ன காரணம்? ரீசன் என்று போட்டு எழுதுங்க. அவதானத்துக்கு என்ன காரணம்? சரியா என்ன காரணம்? இந்த இலையை இலையை சொல்லுங்க. அப்ப ஏன் காரணம்? ஏன் இந்த கருப்பு பொலித்தீன் ஒட்டப்பட்ட பகுதியில நிறமாற்றம் நடக்கையில இங்க நிறமாற்றம் நடந்து? கருப்பு பொலித்தீன் ஒட்டப்பட்டிருக்கு, சூரிய ஒளி படல. அப்ப எழுதுங்க. கருப்பு பொலித்தீன் ஒட்டப்பட்ட பகுதியில் இந்த மைக் கொஞ்சம் அமைச்சு இப்ப கரெக்டா கேக்குதா? சரி. அப்ப கருப்பு பொலித்தீன் ஒட்டப்பட்ட பகுதியில் என்ன கிடைக்காது? அந்த பகுதிக்கு என்ன கிடைக்காது? கருத்த பொலித்தீன் ஒட்டப்பட்ட பகுதிக்கு என்ன கிடைக்காது? நிறமாற்றம். ஆனா நம்ம மூலப்பொருள்ல என்ன மூலப்பொருள் கிடைக்காது அந்த பகுதிக்கு. இந்த கருத்த பொலித்தீன் இந்த பகுதிக்கு சூரிய ஒளி கிடைக்காது. அப்ப எழுதுங்க. கருத்த பொலித்தீன் ஒட்டப்பட்ட பகுதிக்கு சூரிய ஒளி கிடைக்காது.
சூரிய ஒளி கிடைக்காது. சூரிய ஒளி கிடைக்காட்டி அந்த பகுதியில என்ன நடக்காது? சூரிய ஒளி கிடைக்காட்டி இந்த பகுதிக்கு என்ன நடக்காது? ஒளித்தொகுப்பு. சூரிய ஒளி கிடைக்காது. இதனால் அப்பகுதியில் ஒளித்தொகுப்பு நடைபெறாது. ஒளித்தொகுப்பு நடைபெறாது, அங்க என்ன உருவாகாது? நிறமாற்றம். என்ன பொருள் உருவாகாது? என்ன சேதனை செய்து? மாப்பொருள். ஒளித்தொகுப்பு நடைபெறாது, மாப்பொருள் உருவாகாது. இதனால அயடின் கரைசலுக்கு நிற மாற்றம் நடைபெறாது. அப்ப ஏன் நிற மாற்றம் நடைபெறல? அந்த பகுதிக்கு சூரிய ஒளி கிடைக்கல, சூரிய ஒளி கிடைக்காதல ஒளித்தொகுப்பு நடக்கல, ஒளித்தொகுப்பு நடக்காதல மாப்பொருள் உருவாகல, மாப்பொருள் உருவாகாதால அயடின் கரைசலுக்கு நிற மாற்றம் கிடைக்கிறது. இதுதான் காரணம். சரியா? சரி, காரணம் கொண்டு வருதுங்க. அது முடிவு. இதுல என்ன முடிவுக்கு வரலாம்? நம்ம இந்த பரிசோதனையிலிருந்து என்ன முடிவுக்கு வரலாம்? ஒளித்தொகுப்பிற்கு சூரிய ஒளி தேவை. ஒளித்தொகுப்பிற்கு சூரிய ஒளி அவசியம். முடிவு, ஒளித்தொகுப்பிற்கு சூரிய ஒளி அவசியம். விளையாட்டா? படிக்கிறதே விளையாட்டா? டவுட் இருக்கா? டவுட் என்ன இருக்கா? விளங்காட்டி கேளுங்க. பாயிண்ட்ஸ் என்ன விளங்காட்டி கேளுங்க. சரியா? சரி, இப்ப இதை முடிப்போம். இதை முடிச்சிட்டு அடுத்த கிளாஸ்ல மத்த ரெண்டையும் ஃபுல்லா பார்த்து அடுத்த கிளாஸ்ல கேள்வி செய்வோம். சரியா? டவுட் இருந்தா கேளுங்க.